ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட்டு நம்ம பார்த்த வீடியோவோட ஒரு கண்டினியூட்டி வீடியோ தான் இது. ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம வந்துட்டு பேக் டு டிப்ரெஷன் ஆகிறதுக்கு 99% வந்துட்டு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது, அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன், மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் அவுட்டிங் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு நல்ல ஒரு வைபாக இருக்கும். அது கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி தரும், ஒரு லோன்லினஸ் ஃபீல் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன், மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்துட்டு அவுட்டிங் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடன்னு. அந்த மெமரிஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு உங்களை ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரும். இந்த டைமில் உங்களுக்கு அடுத்த ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறமேட்டு உங்களோட மைண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் கழித்து ஒரு டூர், ஒரு அவுட்டிங் நீங்கள் போயிட்டு வரீங்க. ஸோ அப்போ போயிட்டு வரும்போது நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்குள்ளார ஒளிஞ்சிட்டு இருந்தது வந்துட்டு அந்த ட்ரிப்பில் வெளியில் வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் வந்துட்டு அந்த ட்ரிப்பில் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப வந்துட்டு ஃப்ரீடமாக இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு அந்த அவுட்டிங் ட்ரிப்பில் உங்களுக்கு நடந்திருக்கும். ஏன்னா எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு. அதனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறமேட்டு வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, நான் வந்துட்டு மறுபடியும் எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்ககிட்டேருந்து அந்த லவ் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்துட்டு ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லப்போனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் இருப்பாங்க. பட் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒர்க் பிஸியெல்லாம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் அவங்களோட ஒர்க்கும் லைஃபு அந்த இதிலலாம் அவங்களும் பிஸியாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் வீக்லி ஒரு த்ரைஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைம்லாம். பட் என்றைக்குமே வந்துட்டு டைம் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு என்ன ஆகும்னு சொன்னால், நீங்கள் என்ன சொல்கிறது, அந்த கேர் அண்ட் லவ் மற்றவங்கக்கிட்டேருந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஒன்று புரிய வர்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டிப்ரெஷன் ஸ்டேஜோட ஸ்டார்டிங் டைமில் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்காதுன்னு சொன்னேன். சூசைட் டெண்டன்சி, எதுக்காக உயிரோட வாழணும், அந்த ஸ்டேஜ்லேருந்து ஏகദേശம் ஒரு 3 to 4 monthsக்கு அப்புறமேட்டு நீங்கள் வாழணும் அப்படிங்கிறது நீங்கள் ஆசைப்பட ஆரம்பிப்பீங்க. ஸ்டேஜ் ரொம்ப ஒரு அழகான ஸ்டேஜ். ஏன்னா வந்துட்டு நீங்கள் மற்றவங்கக்கிட்டேருந்து வந்துட்டு ஒரு லவ் அண்ட் கேர் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதுதான் அதுக்கான அர்த்தம். ஏன்னா நீங்கள் உங்களை லவ் பண்ணால் மட்டும்தான் அந்த எனர்ஜி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ தான் மற்றவங்களும் உங்களை லவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு சைனே நீங்கள் மற்றவங்கள லவ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த லவ் அண்ட் கேரை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. பட் உங்களோட ஆப்போசிட்லேருந்து வந்துட்டு அது கிடைக்குமான்னு சொன்னால் கிடைக்காது. நான் அதை சொன்னேன்ல. ஸோ நம்மளை சுற்றி வந்துட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்னு சொன்னால் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகுங்க. சிலப்போ வந்துட்டு ஒர்க் அவுட்டே ஆகாமல் கூட அது ஃபெயிலியராக போயிடும். அதெல்லாம் நீங்கள் ரொம்ப பெருசாக நினச்சி வரி பண்ணிக்காதீங்க. நான் ஒரு பெஸ்ட்டு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய குழந்தைக்கு வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ரேபிட் வந்துட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவள் வந்துட்டு வீட்டில், ஏன்னா எனக்கு ஒரே ஒரு குழந்தை, செகண்ட் பேபியும் இறந்து நானே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன். ஸோ அவளுக்காக விளையாடுறதுக்கு ஒரு மொயில்குட்டி வந்துட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க என் ஹஸ்பண்ட். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 30 to 40 ரேபிட்ஸ் வந்துட்டு என்னோட ஒரு ஃபார்மே வச்சு நான் வந்துட்டு பார்த்து வளர்த்திருக்கேன். பட் ஆனால் அந்த மொயில்குட்டி வந்துட்டு செம்ம, அதுக்கு பேர் வந்துட்டு மோட்டு. அது பயங்கர க்யூட்டாக ஓடி வந்துடும். அவ்வளோ குட்டியாக இருக்கும். ஆக்சுவலி என் வீட்டில் வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே வந்துட்டு நான் பேர் சொல்லி கூப்பிட்டு அது என்கிட்ட ஓடி வரும். அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன். ஏன்னா அந்த டைமில் லவ் அண்ட் கேரு கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். அதை திருப்பி கொடுக்கறதுக்கும் எனக்கு ஒரு பர்சன் இருந்தாங்க. அதுதான் என்னோடய பெட் மோட்டு, வேறு யாருமே கிடையாது. நான் ரொம்ப ஆசைப்படுறது வந்துட்டு, நான் வீட்டுக்கு வந்தால் எனக்காக வெயிட் பண்ணுறதுக்கு யாராச்சும் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். எனக்காக ஒரு 2 ஜீவன் இருக்குதுன்னு சொன்னால் என் குழந்தை ஹர்ஷு. அவள் ஸ்கூலில் வந்துட்டு வெயிட் பண்ணுவாள், அம்மா எப்போ வருவாங்கங்கிறதுக்காக. 2வது வீட்டில் வந்துட்டு என்னோடய மோட்டு எனக்காக வெயிட் பண்ணி என் கூட விளையாடுறதுக்காக. நான் ஃபுட் கொடுப்பேன்.
பின்ன அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு என் கூட விளையாடும் அது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. நான் வந்துட்டு என்னை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம லவ் பண்ணும்போது மட்டும்தான் மற்றவங்களுக்கு வந்துட்டு அந்த லவ்வை வந்துட்டு நம்மளுக்கு மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது அவங்கக்கிட்டேருந்தும் அது கிடைக்கும். அது ஒரு ஹியூமனாக இருக்கணும்னு கண்டிப்பாக அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் இல்லாதனால தானே இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை நினச்சி வொரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு பெட்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் வந்துட்டு உங்களோட ஃபீலிங்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் நிறைய வீடியோ கிளிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக இனி இருக்கிற அடுத்த 2-3 வீடியோ கிளிப்ஸ் நான் நிறையா எடிட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமேட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். ஸோ மோட்டு பயங்கர ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா நான் அவ்வளோ ரேபிட் வளர்த்திட்டும் கூட எனக்கு வந்துட்டு நான் அந்தளவுக்கு க்ளோஸாக எந்த ரேபிட்கிட்டையும் இல்லை. அது ஒரு ஃபார்ம் பிஸ்னஸ் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். பட் மோட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட். என்னன்னு தெரில, ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்துச்சு என்கிட்ட. மேபி நான் அதை வந்துட்டு அந்தளவுக்கு லவ் அண்ட் கேர் கொடுத்து பார்த்ததுனாலையா இருக்கலாம், அது எனக்கு திருப்பி வந்துட்டு தரும். பட் என்னை சமைச்சு வந்துட்டு எனக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா எனக்காக வந்துட்டு ஒரு ஜீவன் வீட்டில் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மார்னிங்கில் நான் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் அதுக்கிட்ட நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சிட்டுலாம் வச்சுட்டு போவேன். நான் சீக்கிரம் ஓடி வந்துடுறேன்னு சொல்லிட்டுலாம் போவேன். ஸோ எனக்கு அந்த டைமில் என் கேர் தந்தது என்னோடய பெட்ஸ் தான். மோட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஒரு ஆம்பல்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு கேட் இருந்துச்சு, பெர்ஷியன் கேட். ஆக்சுவலி மோட்டு வந்துட்டு ஒரு ஐஎல்ஸ் படிக்கிறதுக்காக நான் ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தேன். ஸோ அந்த டைமில் என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டில் கொடுத்துட்டு நான் போயிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு என்னோடய மோட்டு டெத் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணுவாளேன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் வந்துட்டு ஒரு கேட் வாங்கினோம். ஸோ என்னோடய லைஃப்பில் நான் லாஸ்ட்டு இருந்து நான் என்னோடய ஜாப் ரிசைன் பண்ணுற வரைக்கும் எப்படி சொல்கிறது, என்ன லவ் பண்ணி எனக்காக வெயிட் பண்ணுற ஒரே ஒரு ஜீவன்னு சொன்னால் என்னோடய பெட் மட்டும்தான். ஸோ விளையாடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு புரிய வரும். ஸோ நான் எந்த அளவுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் தென் வந்துட்டு எனக்கு லைஃபே என்னமோ ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு என்னோடய பெட்ஸ் என் கூட இருக்கும்போது. ஏன்னா நான் ரொம்ப சேடாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு புரியும், என் கூட வரும். அண்ட் தென் வந்துட்டு எனக்கு சில டைம்ஸ்லாம் நான் ரொம்ப ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸ்லாம் வரும்போதெல்லாம் மிட் நைட்லாம் தூங்க மாட்டேன். அந்த டைமில் நான் தூங்காமலாம் இருக்கும்போது வந்துட்டு என்னோடய கேட் என் பக்கத்தில் வந்துட்டு உட்காரும். நான் தூங்குற வரைக்கும் வந்துட்டு போய் தூங்காது, என் பக்கத்துலேயே இப்படியே கொஞ்ச நேரம் இப்படியே உட்காந்து என்னை பார்த்துட்டே இருக்கும். நான் எப்போ தூங்குறேனோ அப்போ தான் போய் அதுவும் தூங்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு லவ் அண்ட் கேர் சொல்லப்போனால் என்னை அந்த அளவுக்கு அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. நீங்களும் வந்துட்டு பெட்ஸ் வளர்த்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக பெட்ஸ் வளங்க. உங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு போதுங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றதுக்கு இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.